லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். And behold, I send the promise of my Father upon you, but tarry in the city of Jerusalem until ye be endued with power from on high. நான் வாசித்த இந்த வேத பகுதி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு பகிர்ந்து கொண்ட வார்த்தையை நான் வாசிக்கிறோம். The portion that we read here is the words committed by Jesus unto his disciples. அவர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல. Not as ordinary man. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They were chosen by God. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். They were anointed by God. தேவனோடு வாழ்ந்தவர்கள். They lived with God. அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் கண்டுகளித்தவர்கள். And they had seen the miracles wrought out by God. அவரோடு நேரடியாக போதனை பெற்றவர்கள். And they received teachings directly from him. அவர்களை கொண்டு தேவன் பெரிய வேலையை செய்வதற்காக திட்டம் பண்ணி இருக்கிறார். God had planned great works through them. இரவெல்லாம் ஆண்டவர் காத்திருந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி இந்த 12 அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்தெடுத்தார். The Lord tarried throughout the night and chose the 12 apostles. தன்னுடைய சிலுவை பாடு மரணங்களை முடித்து அவர் பரமேறி போவதற்கு முன்பதாக and after ending his life on cross, before ascending unto the throne above, அவர்களை பார்த்து அவர் சொன்னார், looking at them, நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள். Tarry in the city of Jerusalem. இவ்வளவு நாள் அவரோடு கூட இருந்தவர்கள் தான். These people stayed along with him. அவரோடு உபதேசத்தை கேட்டவர்கள் தான். They heard the teachings of Jesus. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், but now the Lord says, நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள். Tarry in the city of Jerusalem. ஏனென்றால், why? நீங்கள் உன்னதத்தில் உள்ள பலத்தினாலே நீங்கள் தரிக்கப்பட வேண்டும். You ought to be endued with power from high. நீங்கள் ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக, before completing your ministry, இதுவரைக்கும் எங்களோடு கூட இருந்தீர்கள். so far you were along with me. நான் உங்களை நடத்தினேன். I had led you. என்னோடு நீங்கள் தங்கி இருந்தீர்கள். You stayed with me. ஆனால் இப்பொழுது நான் பரலோகத்துக்கு நான் போக போகிறேன். Now lo, I go to heaven above. நீங்கள் தனியாய் நடக்க வேண்டிய ஒரு வேளை வந்திருக்கிறது. A time has come when you got to walk alone. இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு பலன் தேவை. On this day you need a strength. உன்னதத்திலிருந்து வருகிற பலனாலே நீங்கள் தரிப்பிக்கப்பட வேண்டும். You ought to be endued with power and strength from on high. இதற்கு பின்னால் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை the Christian life வாழ வேண்டுமானால், if you have got to live, ஒரு சரீர பலமோ, not bodily நீங்கள் strength, பெற்றுக்கொண்ட அறிவோ, not the knowledge that you நீங்கள் received, பெற்றுக்கொண்ட அனுபவங்களோ, not the experiences that you உதவி received, செய்ய முடியாது. it would never help you. நீங்கள் இந்த வாழ்க்கையை வெற்றியாய் வாழ வேண்டுமானால், you got to lead a victorious life. ஒரு உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உங்களுக்கு தேவை. You need a power from above. அதற்காக நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள் என்று சொன்னார். For that cause you got to tarry in the city of Jerusalem. இதை அப்போஸ்தலர் 1:8 சொல்லும் பொழுது, in Acts 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது when the Holy Spirit நீங்கள் comes பலன் on அடைந்து you would be strengthened. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். Ye shall be witnesses unto me both in Jerusalem and in all Judea. அங்கே விளக்கமாய் சொல்லுகிறார். And he says, நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். after receiving the power ye shall live as witnesses. நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள் என்று சொல்லல. not that you testify. யூதேயா, கலிலேயா, Galilee, சமாரியாவிலே நீங்கள் போய் சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லல. never ask them to go and testify in these places. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். already the Lord had spoken. நீங்கள் பூமி எல்லாம் நீங்கள் ஆதாய சீசராக்க வேண்டும். got to make everyone as disciples. உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்கள் சாட்சியா நீங்கள் சீசராக்க மாற்ற வேண்டும். you ought to turn them as disciples throughout the world. இது இவர்கள் மேல் விழுந்த பணி. It's a work that has fallen on them. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், but here the Lord says, நீங்கள் பலன் அடைந்து
சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். You shall receive power and you shall be witnesses. நான் இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன். I believe in the name of Jesus. இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவ வேண்டுமானால், If this gospel has got to spread throughout the world, முதலாவது யூதேயா, first Judea, நாம் தங்கியிருக்கிற இடம், at the place where we கலிலேயா, abide, Galilee, அண்டை இடம், and that place, சமாரியா நம்மை சுற்றி உள்ள இடம், Samaria roundabout, பூமியின் எல்லா இடங்களிலும் and the uttermost point of the இந்த earth. சுவிசேஷம் பரவ வேண்டுமானால், If the word has got to be spread, நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், what have we got to do? சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, Not that we should give testimony. சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். You shall live as witnesses. இன்றைக்கு தேவனுக்கு தேவை என்னவென்று கேட்டால், What is needed for God? சாட்சி சொல்லுகிற கூட்டம் அல்ல, சாட்சியாய் வாழுகிற கூட்டம் ஆண்டவர். Not a group that would testify, but a group that would சாட்சி stand as witness. சொல்லுவதற்கு அறிவு போதுமானது. Wisdom is enough to சாட்சி testify. சொல்வதற்கு சில பாட புஸ்தகங்களை படித்து நம்முடைய அனுபவங்களை சொல்வது சாட்சி. So learning some lessons and talking about experience அதுக்கு is இந்த testimony. பலன் போதும். So this strength காடு is in மேடும் அலைந்து சுவிசேஷம் சொல்லுவதற்கு இந்த பலன் போதும். this human strength is enough to go round about and ஆனால் preach நாம் the word. சாட்சியாய் வாழுவதற்கு But to live as witnesses, இன்னொரு பெரிய பலன் நமக்கு தேவையாய். we need a great strength. ஆண்டவராய் இயேசு சொன்னார், The Lord Jesus said, மத்தேயு எழுதின சுவிசேஷம் Gospel of Matthew, தயவு செய்து 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read the 7th chapter, 22ஆம் வசனத்திலே, verse 22, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். Many will say to me in that day, Lord, Lord, have we not prophesied in thy name, and in thy name have cast out devils, in thy name done many wonderful works? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், And then will I profess unto them, I never knew you. அக்கிரம செய்கைக்காரரே, Workers of என்னை விட்டு iniquity. அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். And he would say, depart from me, ye workers of iniquity. யாருக்கு சொல்லுவார்? To whom would he say? தீர்க்கதரிசிகளை பார்த்து சொல்லுவார். Looking at the prophets, he would utter that. பிசாசு துரத்தினவர்களை பார்த்து சொல்லுவார். Looking at those who had cast out devils, he would say அற்புதம் so. செய்தவர்களை பார்த்து சொல்லுவார். Looking at the miracle workers, he would say so. இவைகளெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை. I don't say these are mistakes. இவைகள் அவசியம். All these are needed. இவைகளை இயேசுவும் செய்தார். Jesus performed, ஆனால் yet இதை செய்த அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே செயல்பாடுகளிலே சாட்சியாய் இருக்கவில்லை. many who performed such wonders and miracles were not able to live as witnesses in their life. நான் உங்களை அறியேன் என்று சொன்னார். He says, I know ye not. நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். He knows imagination. பாதைகளை He அறிந்திருக்கிறார். knows our path. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. There is nothing hidden from ஆனால் God. இயேசு என்ன சொன்னார் என்றால், Yet what Jesus நான் said, உங்களை அறியேன், எனக்கு தெரியாது என்று He சொன்னார். says, I know ye not. நான் தாழ்மையை விசுவாசிக்கிறேன். I believe humbly. நம்முடைய தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். Our God is a God who would never look at evil. அவர் தீமையை பார்க்கிறதில்லை. He would never look at evil. அவர் அக்கிரமத்தை He பார்க்கிறதில்லை. would never see iniquity. அவர் பரிசுத்தவான்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். And he looks அவர் at the saints. பரிசுத்தவான்களை நோக்கிக் கொண்டிருக்கிறார். He is looking at the saints. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. நான் பயத்தோடு சொல்லுவேன். I tell you with fear. அதனாலே தீர்க்கதரிசனவர்களை பார்த்து சொன்னார், He looking at the prophets. பிசாசுகளை துரத்தினர்களை பார்த்து சொன்னார், Looking at those who had cast out நீங்கள் devils. செய்கிறது நல்லது, Whatever you do is good. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, Do you know one thing? உங்கள் செய்கைகள் எல்லாம் அக்கிரமமாய் இருக்கிறது. Whatever you work are works of உங்கள் iniquity. செய்கைகள் கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறது. It's against the Lord. உங்கள் செய்கைகள் சாட்சிகளாய் இல்லை. Your deeds are not witnesses. அன்பான கர்த்தருடையவர்களே, Dear children of God, கர்த்தர் இன்றைக்கு யாரை தேடுகிறார் என்று whom does கேட்டால், God seek? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I tell you again, சாட்சி சொல்லுகிறவர்களை அல்ல, not those who testify. சாட்சியாய் வாழுகிறவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். God is looking at those who live as witnesses. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை In வாசிப்பீர்களானால், Hebrew 11:5, ஏனோக்கு தேவனாலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். Enoch was taken by God. மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். He never saw death.
he was taken up. வேதம் சொல்லுகிறது The word of God அவன் says, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக before he was translated, அவன் பெற்றது என்னவென்றால் what did he receive? தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். He had his testimony that he pleased God. சாட்சி பெற்றான். He pleased ஏனோக்கு God. ஏன் எடுத்துக்கொண்டார்? Why God took Enoch? ஏன் தேவன் தம்முடைய பக்கமா அழைத்துக் கொண்டார்? Why did God call Enoch? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவன் ஒரு சாட்சியை பெற்றான். Before he was caught up, he received a testimony. நான் சொல்லுவேன், I would say, இந்த உலகத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், we do worship the Lord in நாம் this world. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம். We say that we are saved. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் We who are இந்த saved, உலகத்திலே ஏன் நாம் வாழ வேண்டும் என்று why do we have to live in this world? நாம் பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்படுவதற்கு முன்பதாக Before ascending to heaven, இந்த உலகத்திலே நாம் ஒரு சாட்சியை பெற வேண்டும். we ought to receive a testimony in this world. எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம், We can live as that, whatever we பரலோகத்துக்கு போயிடலாம் we can go to heaven. என்று நீங்கள் நினைப்பீர்களானால் If you think so, அது நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறதாக இருக்கும். it's a portion that we deceive ourselves. அப்படி அல்ல. It's not so. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கிறிஸ்தவங்களா பிறந்துட்டோம், Probably you may think நாம that we are born as ரட்சிக்கப்பட்டுட்டோம், Christians. We are saved. நாம ஞானஸ்நானம் We have பெற்றோம், taken baptism. நாம அற்புதங்கள் வேண்டுமானால் செய்யலாம். We may perform miracles. அதுவல்ல பரலோகத்துக்கு போறதுக்கு நமக்கு உள்ள கேரண்டி. That's not the guarantee to take you to heaven. பரலோகத்துக்கு போறதுக்குள்ள கேரண்டி என்ன? What's the guarantee that will take you to heaven? தேவனுக்கு பிரியமானவன் என்று உயிரோடு இருக்கிற காலங்களிலே அவன் சாட்சி பெற்றான். Even when he was alive, he received a testimony that he pleased God. இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவ வேண்டுமானால் If this word has got to be spread throughout the world, வேதம் சொல்லுகிறது, the word of God says, லூக்கா 24 அதிகாரம் Luke 24, 47 48 நீங்கள் வாசிப்பீர்களானால் 47-48. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். He says, "You are witnesses of these things." எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம், ministry that was started at Jerusalem, கடைசி பரியந்தம் செல்ல வேண்டும். it has got to go to the end. அதுக்கு நீங்க யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, how you ought to be? நீங்க சாட்சிகளாய் இருக்கணும். You ought to be witnesses unto the Lord. நீங்கள் சாட்சிகளாய் இருந்தால், if ye be witnesses, இந்த சுவிசேஷம் எங்க போகும் என்று கேட்டால், where would this gospel go? இந்த எருசலேம் தொடங்கி right from பூமியினுடைய கடைசி பரியந்தம் செல்ல வேண்டுமானால், if it should go to the four corners of the earth, நீங்கள் எல்லா இடத்திலேயும் போய் சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. he never said go and testify everywhere. நீங்கள் சாட்சியாய் இருங்கள். You ought to be witnesses. சுந்தரம் அவர்கள் அடிக்கடி ஊழியர்களை பார்த்து சொல்லுவார், Pastor Sundaram, looking at the workers, used to say, ஒரு பூவிலே வாசனை இருக்குமானால், if there is a fragrance in flower, அல்லது தேன் இருக்குமானால், or honey, எங்கிருந்தோ வண்டுகள் அந்த தேனை தேடி வரும். bees elsewhere come seeking for that honey. இந்த பூ தேனை தேடி இந்த வண்டுகளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. Flowers need not go after the bees. இந்த பூவிலே தேன் இருக்கும், வாசனை இருக்குமானால், honey or fragrance in the flower, பல தூரம் தாண்டி இந்த வண்டுகள் வந்து சேரும். These bees are far off would come seeking it. உங்கள் வாழ்க்கைகளை நீங்கள் சாட்சியாய் வைத்துக் கொள்வீர்களானால், if you would keep your life as a testimony, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாதிரியா வைத்துக் கொள்வீர்களானால், if you keep your life as an example, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வீர்களானால், if you keep your life holy, நீங்கள் ஜனங்களை தேடி போக வேண்டியதில்லை. you need not have to seek people. ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள் என்று அடிக்கடியாய் சொல்லுவார். They would say people would come and seek you. என்றால் நீங்கள் பாருங்கள், why? யோவான் நீதி உள்ளவனாய் இருந்தான், John was righteous, யோவான் பரிசுத்தவானாய் இருந்தான், John was holy, யோவான் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாய் இருந்தான். John was a man fearing God. அவர் எங்கே ரிவைவல் மீட்டிங் நடத்தல, he never committed any revival meeting, crusade நடத்தல, never any crusade, எங்கே அற்புதங்களை செய்யல, he never performed any miracle, ஒரு அற்புதம் நடக்கல, not a single miracle was performed. இதே போல பில்டிங் இல்ல,
There wasn't any building. அவருக்கு இந்த உலகத்துல எந்த வசதியும் இல்ல. There wasn't any comfort in this நல்ல world. கூடார வசதிகள் இல்ல. There wasn't any tabernacle ஆனால் for வேதம் him. The சொல்லுகிறது word of God says அவர் வனாந்தரத்துல இருந்தார். he was there in the wilderness. வேதம் சொல்லுகிறது The word of God says திரளான ஜனங்கள் அந்த வனாந்தரத்தை தேடி போனார்கள். a great multitude followed John in the wilderness. நல்ல ஏசி சர்ச் இருக்குனியா? Is it because of an AC church? நல்ல அங்க வசதியான பாடல் ஆராதனை இருக்குனியா போனாங்க? Whether there's a comfortable worship and songs being sung? Never. அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருந்தது. Their life was holy. அவருடைய வாழ்க்கை நீதியாய் இருந்தது. Their life was righteous. அவருடைய பிரசங்கம் கடினமாய் இருந்தது. And the sermon was hard. அவருடைய வார்த்தைகள் கடினமாய் இருந்தது. The words were harsh. ஆனாலும் Yet அவன் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டதினாலே because he preserved his life holy, அவனை தேடி ஜனங்கள் போனார்கள். people came seeking after நான் him. நினைக்கிறேன் நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதனுடைய பெரும் பகுதி எங்க இருக்கிறது A கேட்டால் greater portion of exposing the gospel. சாட்சி உள்ள வாழ்க்கை. A life of ஆகையால witness. தான் நீங்கள் ஆதி சபையை நீங்கள் வாசிக்கும் பொழுது Therefore, if you look at the old church, நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் if you read வாசிப்பீர்கள் Acts 2nd chapter, அதனுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது the end portion says அவர்கள் 46ஆம் 47ஆம் வசனத்திலே 46 and 47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். So they continued daily in one accord in the temple, praising God and having favor with all the people. அவங்க எல்லாரும் எங்க தெரியுமா இருந்தாங்க? What would they do? வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்க. They went and breaking bread through all the அவங்க ஒவ்வொரு houses. நாளும் தேவாலயத்துல இருந்தாங்க. They were there in the temple of God. அவங்க காடுகளில போய் ஊழியம் செய்தாங்க, மலைகளில போய் ஊழியம் செய்தாங்க. அவங்க அங்க போய் எதுவுமே எழுதப்படல. எந்த குருசேடும் நடத்தப்படல. No crusade was being done during those days. கபடமில்லாத இருதயத்தோடு வீட்டிலே கர்த்தரை ஆராதித்தார்கள். A life, a heart without guile. They அவருடைய worshiped God. கபடமில்லாத வாழ்க்கையை பிரஜாதிகள் பார்த்தார்கள். And the Gentiles saw the life. அவருடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை மக்கள் பார்த்தார்கள். They saw the joyous life. அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜனங்கள் And பார்த்தார்கள். people saw the Christian life in them. வேதம் சொல்லுகிறது The word of God says. அவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமாய் சபையிலே கொண்டு வந்தார். And God gathered them in the church that they may be தேவனுடைய saved. நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. தேவன் ஜனங்களை கொண்டு வர வேண்டுமானால் God has got to bring people. மிக முக்கிய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதிலே மிக முக்கியமானது என்னவென்று கேட்டால் நம்முடைய விட்னஸ், நம்முடைய சாட்சி. The most important aspect of the gospel is we ought to lead a life of witness. யோவான் ஸ்நானகனிடத்திலே அநேகர் ஞான ஸ்நானம் பெற வந்தார்கள். Many came to John the Baptist to get baptism. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் Matthew 3rd chapter. மத்தேயு 3ஆம் அதிகாரம் தயவு செய்து 7ஆம் வசனத்தை பாருங்கள். If you read the 7th verse. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு பரிசேயரும் சதுசேயர்னா நல்ல வேதம் படிச்சவங்க, Pharisees and Sadducees நல்ல have மத read the வைராக்கியம், scriptures. நல்ல மத வைராக்கியம் உள்ளவங்க, They had a zeal for the word of நல்ல God. கற்று வேதத்தை கற்று தேர்னவங்க. They were perfect in knowing the doctrine. அவங்கள பார்த்து அவர் கேட்டாரு, Looking at them, what did he say? விரியன் பாம்பு ஞாசான் பெற வந்தவங்களுக்கு காலிங், விரியன் பாம்பு ஞாசா எடுக்க வந்தவங்களுக்கு இந்த ஆள் கொடுக்குற இது அடைமொழி என்னன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே வருங்கோப். யார் இவங்க? யாரு? Who said so? பரிசேயர். It's a இவங்க யாரு? generation of vipers. நல்ல வேதத்தை அறிந்த மத வைராக்கியம் உள்ளவர்கள். Men who knew the word of God. அவங்க வாயிலே வேதம் இருந்தது. They had the word of God in the mouth. நல்ல மத வைராக்கியம் இருந்தது. They had a zeal for the word. தேவனை பற்றி உள்ள வைராக்கியம் இருந்தது. They had a zeal for God. ஆனா வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா சரியான விரியன் பாம்புகளா இருந்தார். Their life was a life of vipers. வேதம் சொல்லுகிறது உதடுகளின் கீழே விஷம் இருக்கிறது. They had poison under the lips. அநேகரை தீண்டினார்கள். And அநேகர் இடறல் அடைந்தார்கள். many stumbled because of தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. அவர் சொன்னார், நீங்க இப்ப விரியன் பாம்புகளா வர்றீங்க. You come as a generation of ஆனா vipers. உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? What's your name? நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். You call yourself as a son of ஆபிரகாம் Abraham. சந்ததியிலே வந்தவர்கள். You come across the அதையே generation of சொல்லி Abraham. காலம் தள்ளிராதீங்க. People who நீங்க விரியன் பாம்பு குட்டிகளா இருந்தாலும்
Even though you be generation of vipers. என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். Bring forth therefore fruits. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நீங்க மனம் திரும்பிட்டீங்க அப்படிங்கறதுக்கு அடையாளம் என்னன்னா உங்கள் கனிகளை கொடுங்கள். What is the sign of your repentance? You ought to bring fruit. மனம் திரும்புறதுக்கு முன்னால நீங்க விஷத்தை கக்கின பாம்புகளாய் இருந்தீர்கள். Before repentance you vipers நீங்க மனம் திரும்பின பிறகு நீங்க விஷத்தையே கக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க மனம் திரும்பினக்கு அடையாளம் இல்ல. There isn't any sign that you have been saved. முன்னாலே உங்கள் வாயிலே விஷம் இருந்தது. There's poison in your lips. பட் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கனி உண்டாக வேண்டும். So fruits have got to be formed in your life. அதனால நாங்கள் ஆபிரகாம் பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளாதீங்க. Do not call yourself as a children நீங்க of மனம் Abraham. திரும்பிட்டீங்க. You have been நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க. You have taken baptism. நீங்க பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுட்டீங்க. You have confessed your sins. உலகத்துக்கு நீங்க என்ன காட்டணும்னு சொன்னீங்கன்னா Now what do you say? இதுவரைக்கும் விஷத்தை காட்டுனீங்க. So far you are speaking well. கனியை காட்டுங்கள். You got to show your fruits. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஒரு நல்ல மரத்தை கனியினாலே அறிவார்கள். A good tree is known because of நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. A good tree will never yield ஒரு bad fruit. மனுஷனை எப்படி அறிய முடியும் என்றால் How can you know a man? அவனுடைய வாழ்க்கை By his life. அவனுடைய கனியினாலே நீங்கள் அறிவீர்கள். Even through his fruit you would know him. அருமையானவர்களே, I would say dear ones, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது ஒரு வாழ்க்கையினுடைய நெறிமுறை. A Christian life shows the depth of it. நாம் எல்லாருமே பரிசுத்தவானாய் பிறந்து பரிசுத்தவானாய் யாரும் வந்திரல. Not all of us are born saints have come as அப்படியே saints. ஒழுங்கும் கிரமமாக வளர்ந்து வந்திரல. Not that we've been brought up in discipline. நம்மை பார்த்து கூட நம்ம யார் தான கேட்டீங்கன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நாம் ஒரு விரியன் பாம்பு தான். We were the generation of vipers before we நாம் நல்லவளாக பிறந்திருந்தோம். Whether we were good when நீங்க we were எப்படி born. பிறந்தீங்களோ தெரியாது. I do not know as to how you were born. எங்க அப்பா ஒரு சரியான குடிகாரர். My father was a drunkard. எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சாரு. He அந்த drank. அப்பா எனக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. That father wrote to me. அவரு இப்படி எல்லாம் நான் இருப்பேன் ஒரு பாஸ்டரா வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் லெட்டர்லாம் ஃபைல் பண்ணி வச்சிருக்க பார்த்தேன். Had he known that I would come as a எனக்கு தெரியாது pastor. இப்படி யார் எனக்கு முன்னால சொல்லல நீ பாஸ்டரா வருவேன்னு. Nobody told me that I would come as a pastor. அதனால லெட்டர்லாம் கிழிச்சு போட்டேன். So I told all this. மகனே நான் உன்னை பெற்றதுக்கு நீ எனக்கு ஒரு நன்மை செய்ய முடியுமானா if you ought to do something good தயவு செய்து இன்னாருடைய பிள்ளைன்னு வெளியே சொல்லாதேன்னு சொன்னார். Never ever claim that you are the son of so and so. அவர் ஒரு பெரிய பக்திமானும் பரிசுத்தவானுமா இருந்து சொல்லி இருந்தா பரவாயில்ல. If he had been a religious பேர் கெட்டு போகுதுடான்னு. அவரே குடிகாரரு. He himself is a drunkard. அந்த குடிகாரர் தன்னுடைய பிள்ளைய நான் சொல்ல வெக்கமா இருந்தா அப்ப நான் எப்படி வாழ்ந்திருப்பேன்னு யோசித்து பாருங்க. Imagine my life as to how rotten it was since he had uttered all நீங்க இன்றைக்கு பாஸ்டர் தாமஸ் ராஜ் தான் பாக்குறீங்க. Now you are looking at pastor. ஆனா எனக்கு பாவியான தாமஸ் ராஜ் எனக்கு தெரியும். I knew when I was a sinner. உங்களுக்கு யாருக்குமே பாவியான தாமஸ் ராஜ் தெரியாது. You had never known me as a sinner. அவனுடைய வாழ்க்கை உங்க யாருக்குமே தெரியாது. None of you knew their life. எனக்கு தான் தெரியும். Only I know நான் எப்படி வாழ்ந்தேன், how I lived my life, நான் எப்படி நடந்தேன், how I walked. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எனக்கு தெரியும். What about my inner life? என்னுடைய வெளியரங்க வாழ்க்கை எனக்கு தெரியும். What about my external life? எனக்கு நன்றாவே தெரியும். I know pretty well. ஆனா தேவன் என்னை கிருபையாக ரட்சித்தார். God saved me because of His கர்த்தர் என்னை grace. அபிஷேகித்தார். The Lord anointed me. நான் பார்க்கிறேன் இன்றைக்கு பழைய தாமஸ் எங்க இருக்கிறான்? So where is the old Thomas? பழைய தாமஸ் எனக்கு தெரியும். அவன் சுபாவம் என்னன்னு எனக்கு தெரியும். I know about the old person. அவனுடைய பேச்சு என்னன்னு தெரியும். I know his conversation. அவன் நடபடி எனக்கு தெரியும். I know his experience. எனக்கு உண்மையாய் தெரியும். இன்றைக்கு நான் பார்த்திருக்கிறேன். Today I have seen. போதகன் தாமஸ் ராஜ் எப்படி இருக்கு எனக்கே தெரியும். I know how the preacher is. என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கா எனக்கு தெரியும். I know how my life has been changed. உங்க வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. Consider your life. உங்களுடைய பழைய வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும். You know about your old life. நீங்க ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்க. You have taken baptism. நீங்க அபிஷேகம் பெற்றுட்டீங்க. You have received the anointing. தேவனுடைய பிள்ளையா மாறிட்டீங்க. You have become the children of God. உங்களுடைய வஸ்திரம் மாறிட்டு. Your vesh has முன்ன changed. சினிமா கோட்டைக்கு போன நீங்க ஆலயத்துக்கு மாறிட்டீங்க. You were going to the cinema theaters, now you have come to the கேவலமான temple. புத்தகங்களை வச்சிருந்தீங்க, பைபிளை மாறிட்டீங்க. You are reading novels, now you are reading the Bible. முன்னால என்னென்னமோ நடந்தீங்க, இப்ப ஆலயத்துக்கு வந்துட்டீங்க. You walked in a different way, now you walk towards the temple. மாறினாலும் Though all these has changed, நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உங்கள் வாழ்க்கை சாட்சியாய் மாறினதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. Consider whether your life is a witness, whether you are able to give out fruits. பேதுரு சொன்னார், Peter said, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 Peter 3rd chapter, முதலாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், first verse, அந்தப்படியே மனைவிகளே
உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். போதனை இன்றி, வசனமே இல்லாம ரட்சிக்கப்படுற அனுபவம் இருக்கு. So without the word of God, there is an experience of being saved. போதனை இல்லாமல் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிற வாழ்க்கை இருக்கிறது. There is a life where you can attract people. உங்கள் பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கையை பார்த்து, looking at your chaste conversation and your chaste அதை life. எப்படி ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், How does he start? அந்தபடியே. Likewise. எந்தபடியே? How? எப்பொழுது வேதம் வாசிக்கும் போது அந்தபடியே அப்படியே அப்படி இருக்குமானால் உடனே ஒரு கேள்வி கேளுங்க, எந்தபடியே? How? எப்படி? How? அது தொடக்கம். அப்ப அந்தபடியே. Likewise means that's a அப்ப எந்தபடி? How? அதுக்கு முன்னால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறார். Before that he says an 1 example. பேர் 2:21 வசனத்திலே, First Peter நீங்கள் 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி எதை? What have you left behind? அவருடைய footsteps. Yes, they have left. அவருடைய footstep. They followed his அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி. That he should follow his footsteps. இந்த உலகத்துல என்ன வச்சிட்டு போனார்னு கேட்டீங்கன்னா, What have they left in this world? ஒரு மாதிரியே வச்சிட்டு They have left an example in this world. நான் சொல்ல அருமையானவர்களே, I would say, dear ones, இந்த இந்தியாவிலே 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். 33 millions of gods are there in India. ஒரு தேவனாகிலும் தன்னை பின்பற்றுகிற சீடனுக்கு மாதிரி வைத்து போனதில்லை. Not a single God kept an example for his disciples. எக்ஸாம்பிள் மாதிரியாக வைத்து விட்டு போனதில்லை. They never kept an example for the disciples. பரிசுத்த வாழ்க்கைக்கு எந்த தெய்வமாகிலும் மாதிரி வைத்ததா கேட்டு பாருங்க. No other gods kept an example for holy life. இல்லை. No, never. ஆனால் நாம் தைரியமாய் சொல்லலாம். But I would say boldly, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவதரித்தார். My Lord Jesus Christ was born in this world. நம்மை போல பாடுள்ள மனுஷனாக வாழ்ந்தார். Oh, he led a life even as a human being in this தன்னை world. கல்லறிய வந்தவர்களை பார்த்து கேட்டார். Looking at those who came to stone him, என்னிலே குற்றம் உண்டென்று உங்களில் யார் சொல்ல முடியும்? Who could say that there is any fault in me? சத்துருக்களை பார்த்து கேட்டார். என்னிலே குற்றம் உண்டென்று யார் சொல்ல முடியும்? Looking at his adversary, he asked, how can you blame me if there is any fault in me? அவர் நியாயம் தீர்த்தவன் சொன்னான், One who just said, இந்த நீதிமானிலே ஒரு குற்றத்தை நான் காணவில்லை. I am not able to see any fault in his life. அவர் பரிசுத்தராய் வாழ்ந்தார். He lived a holy life. பரிசுத்தராய் மரித்தார். He died as a holy man. பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு He போனார். set an example for the holy life. இன்னைக்கு நீங்களும் நானும் எதை பின்பற்ற வேண்டும் என்றால், What have we got to follow? இயேசு எனக்கு மாதிரி. Jesus is an example. எந்த எக்ஸாம்பிள், எதற்கு எக்ஸாம்பிள் வேண்டும்? You need an example for anything. நீங்கள் உலகத்திலிருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. You need not consider the world. எந்த மனுஷன்ல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. You need not consider any man. எல்லாவற்றுக்கும் எக்ஸாம்பிள் லைஃப் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The exemplary life is placed by my Lord Jesus. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. மாதிரியை வச்சிட்டு போனாரு. They kept an example. இன்னைக்கு நீங்களும் நானும் பின்பற்றுகிறது என்ன? What do we follow? அவர் வைத்த மாதிரி. We follow his example. அவர் என்ன செய்யல? What has he not done? அவர் வஞ்சனை செய்யல. He never deceived. அவர் பாவம் செய்யல. He never committed any sin. இந்த உலகத்தில் அவர் இருந்தார். He lived a life in this இந்த world. உலகத்தில் பாவம் செய்யல. He never committed any sin in this world. இந்த உலகத்தில் அவர் பயமுறுத்தல. He never created any fear in this world. பதிலுக்கு பதில் அவர் பேசல. He never answered tit for tat. எல்லாவற்றையும் மௌனமாக தன்னை தேவனுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். He committed everything in silence to God. அப்படி போல Likewise he walked. தேவனுடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்மை ரட்சித்தது. The life of God had saved us. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல Even as he is holy, நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். you ought to be holy. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை
இந்த உலகத்துக்கு விட்டு போயிருக்கிறார். And he left a testimonial life in this நான் world. சொல்லுவேன், I would say இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு வீட்டை விட்டுட்டு போயிருக்கிறோம், we would have left a house, எவ்வளவு ஆஸ்தியை விட்டு we would have போயிருக்கிறோம், left a possession, எவ்வளவு காரியங்களை விட்டு போயிருக்க நம்ம அல்ல. we would have, not that we would have left several factors. உலகத்தை விட்டு நாம் எல்லாரும் ஒரு நாள் கடந்து போக வேண்டும். Everyone has got to depart from this இந்த world. உலகத்தை விட்டு நாம் கடந்து போகும் பொழுது When we depart from this இந்த world, உலகத்திலே நாம் விட்டு போகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், what is the most important thing that we leave? நம்முடைய லைஃப்லே நாம் காத்துக்கொண்ட சாட்சி. The testimonial life that we have நாம் preserved. சாட்சியை மாத்திரம் விட்டு போகாமல், If we do not leave the testimony, நம்முடைய ஆஸ்திகளை விட்டு போயிருக்கலாம், we would நம்முடைய have left சொத்துக்களை possession. விட்டு போயிருக்கலாம், Possessions, அவைகள் எல்லாம் வேஸ்ட். and everything is in vain. ஆனால் ஆண்டவர் எந்த சொத்தையும் விட்டுட்டு போகல. The Lord God never left any possessions. நான் எல்லா பயத்தோடும் சொல்லுவேன், With all fear, I would say, ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே பெரிய சொத்தை விட்டுட்டு போகல. the Lord Jesus Christ never left any possession. பேதுரு வீட்டிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது When committing unto people, அடுத்த வேளை ஆகாரத்துக்கு இல்லாத ஆண்டிகளாய் நின்றார்கள், they were beggars, not having anything for next. வெறுமையாய் நின்றார்கள். They were empty, barren. எந்த பணத்தையும் கொடுத்துட்டு போகல. Never did he give them இந்த any money. ஊழியத்தை எந்த பணத்தையும் கொடுத்து ஆரம்பிக்கல. This ministry was not started with any எந்த money. பெரிய சர்ச்சை கட்டி கொடுத்து ஆரம்பிக்கல. Not a big church was built to start அவர்கள் this. பிரயாணத்துக்கு எந்த வசதிகளை கொடுத்து ஆண்டவர் No ஆரம்பிக்கல. comfort was given for the journey. ஒன்றே ஆரம்பித்தார். Only இந்த one. உலகத்துக்கு தன் வாழ்க்கையை மாதிரியாய் வைத்து அவர்களை போகும்படி சொன்னார். He left his life as a testimony in this world. He asked them to go throughout the அவர் world. மாதிரியாய் மாத்திரம் இல்லாமல் இருந்திருப்பாரானால், Had he not led an exemplary life, கிறிஸ்தவம் என்றோ அழிந்து போயிருக்கும். the Christianity would have been ஆனால் doomed. இயேசு இந்த உலகத்திலே மாதிரியை வைத்து, But Jesus Christ kept an example. வேதம் சொல்லுகிறது, The word of God says, போதனை இல்லாமல் ஆதாயம் பண்ணப்படுவார். so without any teaching, he was able to gain souls. நான் சொல்லுவேன், I would say, இன்னைக்கு நாம டீச் பண்ணியும் நம்ம ரட்சிக்கப்படாதக்கான்னு கேட்டீங்கன்னா, the reason why they are not saved. அநேகர் சாட்சியா இல்லாத ஒரே ஒரு காரணம், The reason is many of us do not have a testimonial life. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம், We say that we are saved. அபிஷேகம் பெற்றோம் என்று சொல்லுகிறோம், We say that we are anointed. ஆலயத்துக்கு போகிறோம் என்று We சொல்லுகிறோம், say that we go to the church. என்னவெல்லாமோ சொல்லுகிறோம். We say several things. ஆனா என்னுடைய வாழ்க்கையை நான் சாட்சியா வைத்திருக்கிறேனா? But I kept my life as a testimony. என்னுடைய வீட்டிலே உள்ளவர்கள் அந்த சாட்சியை சொல்லுவார்களா? If a household would testify regarding us, நான் சொல்லுவேன், I would say, 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. there's an incident in 2 Kings. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே 2 Kings 4th chapter, 9ஆம் வசனம் பாருங்கள். 9th verse. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற அவள் தேவனுடைய ஒரு மனுஷனாகிய பெண் இவர் வந்து தன் புருஷனை பார்த்து சொல்றா, This girl is looking at this man. நம்மிடத்திலே எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷன், I perceive that he is a holy man of God. பரிசுத்தவான் என்று காண்கிறேன், நான் பார்க்கிறேன். I believe that he is a holy man எந்த of God. மனுஷன்? Which man? எப்போதும் வந்து போறான். A man who passeth by daily. சுருக்கமா சொன்னா அடிக்கடி வந்துட்டு போறான். A person who visited the house regularly. பொதுவாக நான் சொல்லுவேன், In general, I would say, வேதம் சொல்லுது அடிக்கடி கால் வைக்காதேன்னு சொல்லுது. the word of God is saying ஒரு not வீட்ல to, போய் அடிக்கடி கால் வைக்காத. not to visit the house regularly. அடிக்கடி கால் வச்சா நீ மரியாதை இழந்துருவ. If you visit the house regularly, you will respect, you will lose your self-respect. சில பெற்றோர் சொல்லி கொடுக்குறாங்களே, அடிக்கடி மாமியார் விட்டு போகாத, மரியாதை போயிடும்னு. Some parents say, do not go to your in-laws house. You would lose மாமியார் your- கோச்சிக்காதீங்க, சொல்ற பழக்கத்தை நான் சொல்றேன். I'm telling you the tradition that is being prevailed. வருஷத்துக்கு ஒரு முறை போனா உனக்கு ராஜ சாப்பாடு கிடைக்கும். You will நீ receive the அடிக்கடி royal போனா life. உனக்கு கஞ்சி சோறு தான் கிடைக்கும். If you go daily, you receive only அது porridge. உண்மையா போயா எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அடிக்கடி போறது இல்ல. I do not know whether it's true or false because I do not go on and often. நான் போல ராஜ சாப்பாடு தான் கிடைக்குது. So whenever I go, I receive the பொதுவாக royal. என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி நாம் ஒருவரோடு பழக ஆரம்பிச்சிட்டா நம்முடைய மரியாதையை நம்ம இழந்துடுறோம். When we இதுதான் உலக வழக்கம். start moving closely, we lose our respect. That's the word. ஆரம்பிக்கும் போது சார்னே ஆரம்பிக்கும். You ought to start with sir. நீங்களே பழகி பாருங்க, நானே அங்கே பார்த்துருக்கிறேனே. I've பழகும் போது என்ன பிரதர் எப்படி இருக்கிறீங்க, How are you, brother? இருக்கிறீங்கன்னு ஆரம்பிக்கும். How are you, brother? That's how they start. கொஞ்சம் பழகிட்டாங்கன்னா, And after moving, என்னடா எப்படி இருக்கிற, so they start with a slang language. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம்,
இது கொஞ்ச நாள் போட்டு Let some days pass by. என்ன மச்சி அப்படி இருக்கற? They claim you to be your own. இது நல்லா பார்க்கறேன் பசங்கட்ட பார்க்கறேன். I- எப்படி ஆரம்பிச்சது? How did they Brother. start? They started with brother. இருக்கறீங்க. How are you? With respect. மரியாதை ஆரம்பிச்சது. With respect it was started. பழக ஆரம்பிச்சிட்டா Once you start இப்ப எங்க வந்தனா மச்சில வந்துரும். So you become his in-law. பழக என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா As you move, மரியாதை குறைஞ்சிரும். you lose your respect. ஆனா அந்த மனுஷனை பாருங்க. Look at this man. போகும்போது எப்படி போனான்னா How did he go? தேவ மனுஷனா போனான். He went as a man of God. அடிக்கடி போனான். He went regularly. அங்க தங்கினான். He stayed. அங்க சாப்பிட்டான். He had his food இந்த there. அம்மா இவனை பார்த்துக்கிட்டே இருக்குது. This woman was இவன் watching. நடபடிகளை பார்த்துக்கிட்டே இருக்குது. She watched என்ன his சொல்லுச்சு தெரியுமா? What did she say? இவன் தேவ மனுஷனா வந்தான். He came as a man of எப்படி God. பார்க்கறேன்னு சொன்னா How do I look at him? பரிசுத்தவானாய் பார்க்கறேன். I look at him as a holy man of God. பரிசுத்தவானாய் I பார்க்கறேன். look at him as a holy man. ஆகையால Therefore, அவன் கேட்கவே இல்ல. he never asked, எனக்கு வீடு கட்டி கொடு. build me a house, எனக்கு கட்டில போட்டு கொடு. make me a cot, எனக்கு மேஜை வாங்கி கொடு. get me a table. அவன் கேட்கவே இல்லைங்க. He never ever asked them. நான் பொதுவாக ஊழியர் சொல்றது In general, I tell the word. நீங்க உங்களை பரிசுத்தவானாக நீங்க விசுவாசிகளுக்கு காட்டிட்டீங்கன்னா Show நீ yourself. கேட்காமலே காணிக்க கொடுப்பான். நீ காட்டலன்னு சொன்னா நீ கேட்டாலும் கொடுக்க மாட்டான். So if you show us yourself as a holy man of God, automatically you would receive things. If you do not exhibit that holiness. நிறைய பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் கேட்டா கூட வாரம் காணிக்கை பற்றி பேசி பாருங்க, காணிக்கை பற்றில பைசா தான் கிடக்கும். You speak about offering regularly, you can come across coins only in the நீங்க offering. காணிக்கை பற்றி பேசவே வேண்டாம். Never ever need to speak ஆனா about காணிக்கை பற்றி ஃபுல்லா இருக்கும். But the offering box would be அது full. ஃபுல்லா ஒரு காரணம் கேட்டீங்கன்னா காணிக்கை பற்றி பேசுறதுனால அல்ல. Not because of talking. அந்த காணிக்கையை வாங்குறதுக்கு தகுதியா இருக்கிறான்னு சொல்லி உன்னை பரிசுத்தவானாய் நீ காட்டிட்டா போதும், அவன் கொண்டு வந்து கொடுப்பான். When you show yourself as a holy man or a holy saint, automatically the offering box is being filled அதனால up. ஒன்றை மாத்திரம் காண்பியுங்கள். One thing you got to நான் show. பரிசுத்தவான்கள் என்று காண்பியுங்கள். You have to show yourself as a holy அதை man. மட்டும் செய்யுங்க நான் சொல்றேன். You do that. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா What is it? பாருங்க இந்த மனுஷன் அடிக்கடி வந்தான். This man visited regularly. எத்தனை முறை வந்தான்னு தெரியல, அடிக்கடி வந்தான். He came continuously. இந்த அம்மா வீடு கட்டி வச்சிட்டாங்க. This lady built a கட்டில room. போட்டாங்க. இந்த ஆள் படுத்திருக்காரு. எலிசா படுத்திருக்காரு. Elisha was lying down. வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்டாரு. He asked his servant, எப்பா இந்த அம்மா நம்ம வரும்பொழுதெல்லாம் நமக்கு நல்ல சாப்பாடு தரா. whenever we visit, she gives us a dainty food. எல்லாம் நம்மள கவனிச்சுக்கிறா. She's able to treat us well. எல்லா அக்கறையோடு கவனிக்கிறா. With care, she's looking after us. நாம அவளுக்கு ஏதாவது செய்யணும். We have got to do something for her. என்ன செய்யலாம்ப்பா? What can we do for her? அவன் போட்டான் பாருங்க ஒரு போடு. And he அந்த gave us வீட்ல என்ன இல்ல? What is குழந்தை இல்ல. she is barren. இது ஒரு சாதாரண காரியங்க. எந்த வீட்ல உள்ள போனா நம்ம முதலாவது கேட்கிற கேள்வி என்னங்க? What do we ask when we enter a house? இது ஒரு ஆர்டினரி क्वेश्चन. This is an இது ordinary. சாதாரண கேள்வி. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்குன்னு கேட்போம். How many children you have? அத கூட அறியலங்க. That too he never knew. அப்படின்னா என்னங்க பேசியிருப்பான்? What he would have talked. வீட்ல பிள்ளை இல்லைங்கிற சமாச்சாரம் கூட தெரியாது. He never knew that this woman never had any child. அவன்தான் பரிசுத்தமா. He is a man of God. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அவனை தெரியும், அவளை தெரியும், I know this person. அவனை தெரியும், எல்லாரையும் தெரியும். யாரை தெரியாதுன்னா ஒன்ன தெரியாது. He never knows himself. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊரெல்லாம் தெரியும், யாரை தெரியும், அவரை தெரியாது. They know the whole world, but they know not themselves. நாம யாரையா நம்மளை யார் அடுத்தவங்க அறிஞ்சு வச்சிருக்கான். He had known that. பரிசுத்தமா. He was a holy man. பரிசுத்தமா. He was a saint. சாட்சி பெற்றார்கள். A man who received the நம்முடைய witness. வாழ்க்கையை குறித்து ஜனங்க வெளியே பேசிக்கொள்ளுகிற வார்த்தை என்ன? What about the people who speak about our life outside? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நம்முடைய சுவிசேஷம் போறதுக்கு முன்பதாக Before the word of God could go நம்முடைய abroad, வாழ்க்கை முன்னாலே போகிறது என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. never ever forget that your life goes before. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children of God, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே during the days when Jesus lived on this ஒரு world, நாள் இயேசு நடந்து போனார். one day Jesus walked கர்த்தருடைய about. நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. உடனே யோவான் சொன்னார், இது தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். John said, lo, the Lamb of யோவான் God. 1:36 John 1st chapter அவர் 36. நடந்து போ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன உடனே When he said that he was the Lamb of God, அவர் பின்னாலே அந்த அந்திரேயா போகிறான். Andrew followed him.
இயேசு திரும்பி பார்த்து நீ என்ன தேடுகிறன்னு கேட்கிறார்கள். Jesus asked him, what do you seek? ஆண்டவரே நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? Where do you live? ஒரு நாள் இயேசுவோடு தங்கி இருந்தார்கள். One day they stayed. அடுத்த நாள் எங்கே வெளியே வந்து என்ன சொன்னான்னு தெரியுமா? What did they say? நான் மேசியாவை கண்டேன். We have seen the Messiah. மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கண்டேன். Messiah means the anointed one. ஒரே நாள் என்ன கண்டான் என்று கேட்டால் One day what did they அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கண்டான். They saw the anointed one. நம்மளை காணணுமானா நம்ம அபிஷேகம் பெற்றமா இல்லையான்னு இங்க வந்து தான் காணணும். So we கோயில்ல வந்து குதிக்கிற குதி என்ன தெரியுமா? அபிஷேகம் பெற்றிருக்கிறாரு. They have received the anointing in the church. ஆனா வீட்ல நம்மோட தங்குறவங்க அபிஷேகத்தை பார்க்கறாங்களா? What about the household people? ஒரு ராத்திரி ஏஸ் தங்கினா ஒரு ராத்திரி. One night they stayed with Jesus. என்ன சொன்னானா? அவர் அபிஷேகம் பெற்றவரை நான் பார்த்தேன். We have seen the anointed one. பேதுரு ரட்சிக்கப்பட்டான். Peter was saved. எந்த வசனமும் இல்லங்க. No. அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கண்டேன் என்று சொன்ன உடனே Having seen the anointed one, அவன் பேதுரு பின்னாலே வந்தான். Peter followed Jesus. சீஷர்கள் பின்னாலே வந்தார்கள். The disciples followed என்னை Jesus. பின்பற்றி வா என்று சொன்ன உடனே When இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். they followed Jesus when they were ஏன் என்று invited. கேட்டால் You know why? அவர் தம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வைத்தார். He left behind his holy life. ஒரு நல்ல சம்பவம் வேதத்தில் இருக்கிறது. There's a good incident in the book. அப்போஸ்தலர் புத்தகம் The book of Acts. 3ஆம் அதிகாரம். Acts அங்க 3rd ஒரு chapter. மனுஷனை நீங்க எடுத்து பாருங்க. ஒரு சப்பானி வாசல்ல உட்கார்ந்திருக்கான். A lame man is seated. பல வருஷமாக அவன் உள்ள வரான். Many years he enters a gate. பிச்சைக்காரனாவே இருக்கிறான். And he stays a beggar. அவன் நடக்க முடியாது. He's not able to அவன் ஒரு walk. சப்பானி. He is a lame man. அவன் வாழ்க்கையை சொல்லி இருக்கிறது 3ஆம் அதிகாரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 7ஆம் வசனம் பாருங்க. 7th verse. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் என்ன செய்தது? பலன் கொண்டது. அப்ப இதுவரைக்கும் கால்ல என்ன இல்ல? So far what was not there in his feet? பலன் இல்ல. There wasn't any sign. அதனால என்ன செய்ய முடியல? So what he could not do. நடக்க முடியல. He was not able to walk. என்ன செய்ய முடியல? What he was not able to do. ஆலயத்துக்குள்ள போக முடியல. He could not enter the temple. இந்த பலன் இல்லாத ஒரே ஒரு காரணம் தான். Because of the one reason that he had அவன் no வாழ்க்கையை strength. பிச்சைக்காரனா மாத்திச்சு. His life became that of a beggar. அவன் கால்ல மாத்திரம் பலன் இருந்திருக்குமானா If he had a strength in his legs, அவன் பிச்சைக்காரனா வந்திருக்க மாட்டான். he would not have been a beggar. நல்ல வேலை செய்திருப்பான். He would have worked. அவன் உழைச்சிருப்பான். He would have toiled. அவனை பிச்சைக்காரனாக வாசல்ல உட்கார வைத்த ஒரே ஒரு காரணம் அவனுக்கு பலன் இல்ல. The only reason that he was seated as a beggar on the gate because he had no strength. பேதுரு வந்து அவனை தூக்கி விட்டான். Now Peter came and lifted him இப்ப up. கால்ல பலன் வந்துருச்சு. Now strength came in his feet. பலன் வந்த உடனே அவன் என்ன செய்தான் பாருங்கள். What he did? 3ஆம் அடுத்த வசனம் வாசிங்க. அவன் குதித்து எழுந்தான். நின்று நடந்தான். இதுவரைக்கும் நடக்க முடியல, உட்கார்ந்து இருக்கான். He was not able to walk. எப்படி எழும்பினா? How did he stand? குதித்து எழும்பினானா? He குதித்து எழுந்து நின்று நடந்தான். நின்றான். He stood. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நின்று He stood. நடந்தான். He walked. நல்ல வார்த்தை வாசித்து பாருங்க. நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவருடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். And entered with them into the temple, walking, leaping and praising God. அடுத்த வசனத்தை பாருங்க. Next verse. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் என்ன கண்டாங்க? And the people saw him walking and praising God. What did the people look? குதிக்கிறதை கண்டாங்களா? Whether they saw him leaping. உண்மையா என்னத்தை பார்க்கணும்? சும்மா நிக்கிற ஆளு குதிச்சா தானே பார்ப்பாங்க. நல்லா குதிச்சா நல்லா சிஸ்டர் நல்லா குதிக்கிறாங்க, பிரதர் நல்லா குதிக்கிறாரு, குதிக்கிறதானே பார்ப்பாங்க. They would look at the leaping. குதிக்கிறத பார்க்கலையா? They never saw the leaping. தேவனை துதிக்கிறதையும் பார்க்கல. They never saw them praising. என்னத்தை பார்த்தாங்கன்னா நடக்கிறத பார்த்தாங்க. They saw him walking. நடந்த பிறகு அவன் தேவனை துதிச்சான். So after முதல்ல walking, குதிச்சான், first he leapt, அப்புறம் நடந்தான். then he walked. வேதம் சொல்லுகிறது அப்புறம் நடந்தான், he walked, குதிச்சான். he leapt. ரட்சிக்கப்பட்ட உடனே குதி இருக்கலாம், நல்லது, வேணும் குதிக்கணும். So after salvation you need to குதிச்சவங்க நடக்கணும். So after leaping you want to குதிச்சிட்டே இருந்திர கூடாது. எப்படி குதிக்கணும்னா நடந்துட்டு குதிக்கணும். You should walk and leap. நீங்க நடந்துட்டு குதிச்சீங்கன்னா, if you walk and leap, நடக்கிறதையும் walking, தேவனை துதிக்கிறதையும் praising God, ஜனங்கள் பார்த்து people saw.
கர்த்தரை புகழ்ந்தார். And they praised and worshipped God. அப்ப தேவன் உலகத்துக்கு நாம காட்ட வேண்டிய என்னன்னு கேட்டீங்கன்னா, What he had to show in this world. என் கால் பலன் அடைஞ்சிருச்சு, My leg got கர்த்தர் என்னை பலப்படுத்திட்டார், the Lord had strengthened என்று me. நான் சொல்வேனானால், If I say so, இந்த உலகத்துக்கு நாம காட்ட வேண்டியது what have we got to show? நம்முடைய நல்ல நடக்கை, Our good walk, நம்முடைய நல்ல நடக்கை, our walk. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், That's why the நீங்கள் Lord said, சாட்சியாய் மாறுவதற்கு that ye may உங்களுக்கு be என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, What is needed? பலன் வேண்டும். You need power. இந்த சாட்சியாய் வாழ்வதற்கு நம்முடைய பலன் போதாது, Our strength is insufficient. நம்முடைய ஞானம் போதாது, Our wisdom is நம்முடைய insufficient. அறிவு போதாது, நமக்கு ஒரு தேவ பலன் தேவை. We need a godly power. ஆண்டவரே, உன்னதத்தின் பலத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. Lord, fill me with the power from high. உன்னதத்தின் பலத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. Fill me with the power from high. எதற்காக நிரப்பணும்? What for? ஆண்டவரே, Lord, இந்த உலகத்திலே நான் சாட்சியாய் வாழுவதற்கு that I may என்னை live as a உன்னதத்தின் testimony. பலத்தினால் நிரப்பப்பா. Fill me with the power from high. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணும், Every day I have got to pray. ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கணும். Every day you have got to pray. கர்த்தருடைய ராஜ்யம் போய் சேருகிற வரைக்கும், Up to the time you reach the kingdom இந்த of God. உலகத்திலே நாம் சாட்சியாய் வாழ்ந்து சாட்சியாய் மரிக்க வேண்டும். We ought to lead a life of witness and die. கர்த்தருடைய நாமத்துக்கு a life of மகிமை witness. உண்டாவதாக. Glory be to the name of God. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அப்படி சாட்சியாய் வாழுவதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. May the Lord be merciful that the Holy Spirit may lead us. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. நாம் சாட்சியாய் வாழுவதற்கு மாத்திரம் அல்ல, Not only to lead a life of witness. பலன் எதற்கு தேவை? What for we need the strength? ஆபகூக் தீர்க்கதரிசி புத்தகம், ஆபகூக் Habakkuk, the book of 3ஆம் அதிகாரம் 3rd chapter. 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான்கால்களாய் போலாக்கி உயரமான ஸ்தலத்திலே என்னை நடக்க பண்ணுவார். அங்கே கர்த்தர் என்னுடைய பெலன், The Lord God is my strength. அவர் எனக்கு பெலனா இருக்க. என்ன நடந்தது என்று கேட்டீங்கன்னா, What would happen? நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருப்பேன். I will rejoice in the Lord. நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடும் சொல்லுகிறேன், Tell you, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுதும் சாட்சியான வாழ்க்கை மாத்திரம் அல்ல, எப்பொழுதும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. Not only a testimonial life, it should be a life full of joy. வேதம் சொல்லுகிறது, சந்தோஷமாயிருங்கள். The word of God says, rejoice. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். Rejoice always. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள். Rejoice in the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். A child of God has got to joy in the Lord. எப்ப சந்தோஷமா இருந்தார் தெரியுமா? When was he அதுக்கு joyful? முந்தின வசனம் வாசித்தீங்கன்னா, If you read the previous எல்லாமே இல்லாமல் போனாலும், when everything was not, ஆட்டு மந்தையில முதல் இல்ல, திராட்சை ரசம் இல்ல, எல்லா அத்தி மரத்துல கனி இல்ல, எல்லாம் இல்லாமற் போனாலும் even if there is nothing, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருப்பேன். I will rejoice in the Lord. ஏனென்றால் தேவன் என்னுடைய பலன். Because God is my strength. தேவன் என்னுடைய பலன். God is my strength. பாருங்க, வாழ்க்கை என்று சொல்லுகிறது எல்லாமே நம்மை மகிழ்ச்சி ஆக்குறதல்ல. Life cannot make everything happy for us. பொதுவாக நான் சொல்லுவேன், in general I would say, திருமணம் ஆகிறதுக்கு ஒரு வாலிப பெண்ணும் ஒரு பையன் நிக்கிறாங்க. A young girl and boy is standing. வாலிப பிள்ளைகள், the youngsters, அவங்களுக்குள்ள எத்தனையோ கற்பனையோடு வருகிறார்கள். They may have several imaginations. சந்தோஷமா வந்து நிக்கிறாங்க. Joyfully they come and stand. எத்தனையோ எதிர்பார்ப்போடு திட்டங்களோடு நிக்கிறாங்க. Lot of expectations and plans. போதகர் கேட்கிறாரு, the teachers, வாழ்விலும் தாழ்விலும், in life, சுகத்திலும் சுகவீனத்திலும், so in health or இன்பத்திலும் துன்பத்திலும், in sweetness or in அப்போ அம்மா நீ ஆரம்பிக்க போற வாழ்க்கையில என்ன இருக்கு? What is there in the life that you start? வாழ்வு இருக்கு, there is life. Oh, there is a load. சுகமும் இருக்கு, there is health, சுகவீனமும் இருக்கு, there is sickness, இன்பமும் இருக்கு, there is sweetness, துன்பமும் இருக்கு, as well as the bitterness. இதுதான் வாழ்க்கை. That is life.
வாழ்க்கை பிரமாணத்தை, இயற்கை பிரமாணத்தை யாரும் மாற்றவே முடியாது. None can change the law of nature. வாழ்க்கையில வாழ்வு இருக்கு, தாழ்வு இருக்கு. There is a high as well as a இழப்பு low. இருக்கு, பெற்றுக்கொள்வது இருக்கு. There is a loss as well as gain in life. சந்தோஷமும் இருக்கு, துக்கமும் இருக்கு. Joy and sorrow. இது எல்லாம் கலப்படமான வாழ்க்கை தான் வாழ்க்கை. Life full இந்த of பாதையை யாரும் மாற்றவே முடியாது. Nothing could ever change it. ஆனால் Yet இந்த வாழ்க்கையிலே இந்த சந்தோஷம் மாறவே முடியாது. happiness could never change. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். Rejoice always. எப்படி இருக்க முடியும்? How you could be? இந்த மனுஷன் சொல்றார், கர்த்தர் என்னுடைய பலன். The Lord is my strength. கர்த்தர் என் பலனை கொடுப்பார்னு சொல்லல. Not that the Lord would give me strength. கர்த்தரே என்னுடைய பலனாய் இருக்கிறார். He says the Lord is my நான் strength. சொல்லுவேன், இந்த உலகத்திலே மாறாமல் இருக்கிற ஒன்று உண்டானால் தேவன்தான். If there's anything that is unchanging, there is God. சூழ்நிலைகள் மாறும். Circumstances may இன்றைக்கு change. துக்கம் அனுபவிக்கிறால் சந்தோஷமா இருப்பான். Today one who is sorrowful will be வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் மாறி வரும். circumstances may change in life. ஆனால் மாறாத ஒன்று உண்டானால் If there's something தேவன் ஒருவரே மாறாதவர். God alone is unchanging. அவர் மாத்திரம் ஒருவனுக்கு பலனாய் இருப்பார். ஆனால் If he be the strength of a person, அந்த பலன் என்ன செய்கிறது? What about the அந்த strength? பலன் கொடுக்கிற மகிழ்ச்சி மாறாமலே இருக்கிறது. the joy that the strength gives would never change. நம்ம எல்லாருக்குமே தெரியும், We all know. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே Because of Christ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? என்ன பலன்? I need the strength to do everything. என்ன பலன்? What is that strength? அன்றைக்கு சிம்சோனை ஆண்டவர் பலப்படுத்தினார், வாசகால புடிங்கிட்டு போயிட்டான். God strengthened Samson, he pulled the அவனை gates. பலப்படுத்தினாரு, ஒரு பச்சை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை He கொன்னுட்டான். strengthened Samson, took the law. அன்றைக்கு பலன் வந்தது 300 நரியை பிடிச்சு கட்டிட்டான். And he was able to tie up 300 foxes. நம்ம எந்த வாசலையும் கவுக்க முடியலையே. We are not able to open any gates. எனக்கு எல்லாவற்றையும் பலன் உண்டு. I have the strength to do everything. ஒரு வயதான மனுஷன், An old man, ஒரு ஊழியத்திலே பல வருஷம் அனுபவம் பெற்ற மனுஷன், a man who received several experiences. பலன் உண்டு, இப்போ எனக்கு பலன் இருக்கிறது. I have strength now. என்ன பலன்? நீங்க நினைக்காதீங்க, சரீர பலம் இல்லாது. It's not the bodily strength. எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் ஆனாலும் great. 20 வயசுல இருந்த பலன் இன்றைக்கு இருக்காது. The strength that he had when he was 20, he may not have now. என்கிட்ட சில சொல்லுவாங்க, நீங்க அன்றைக்கு பார்த்த மாதிரியே இருக்கீங்க பிரதர்னுவாரு. Pastor, you ஆனா are the என் same. பலன் எனக்கு தானே தெரியும். I know my strength. எனக்கு எவ்வளவு பலன் இருக்கு எனக்கு தெரியும். 20 வயசுல எனக்கு இருந்த பலன் இன்றைக்கு இருக்கு இல்ல. I never have the strength that I had when I was 20. பவுல் அந்த பலத்தை சொல்லல, சரீர பலத்தை சொல்லல. He never spoke. எந்த பலத்தை சொன்னார்? நீங்க வாசித்து பாருங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் Philippians 3rd chapter. 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கு முடிவுதான் அந்த வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையிலே இருந்தாலும் ஆண்டவர் என்னை எந்த நிலையில வச்சிருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன்னா மனரம்யமா இருக்கிறேன். So I keep myself happy whatever may be my state. தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். வாழ்ந்திருக்கவும் தெரியும். எவ்விடத்திலும் எந்த இடத்திலே ஆண்டவர் எங்க கொண்டு வச்சாலும், எல்லாவற்றிலும் எங்க கொண்டு வச்சாலும் எல்லா இடத்திலேயும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் சாப்பிடவும் தெரியும். I know how to eat. பட்டினி கிடக்கவும் தெரியும். I know how to lie down. பரிபூரணப்படவும் தெரியும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அதுக்கு எழுதுறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. It's through Christ who strengtheneth me. இன்னைக்கு சிலருக்கெல்லாம் ஒரு 10,000 ரூபாய் கையில கிடைச்சா போதும், அதை தின்னு தீக்கிற வரைக்கும் உறங்கவே மாட்டான். If some have 10,000, they would not. சந்தோஷம். They would be rejoicing until they dine and finish. இல்லையா கவுந்தடிச்சு படுத்துக்குமா. If not, he would just lay down and sleep. இருந்தாலும் சந்தோஷம், Whether if you have happiness, இல்லட்டாலும் சந்தோஷம். even if you do not have happiness. ஒரு பரிசுத்தவானை பற்றி சொன்ன கேள்விப்படுங்க, என்ன சொன்னாலும் சரி அவர் சொல்ற வார்த்தை சந்தோஷம். You would say happiness, joy. சாப்பாடு இருக்கா? Whether you have food, சந்தோஷம். yes, happy. கறியும் சோறு இருக்கா? Whether you have plenty of food, சந்தோஷம். happy. எனக்கு ஒரு சம்பவம் மறக்க முடியாத சம்பவம் நடந்தது நம்ம சபையில. I can never forget an incident in the church. ஒரு முறை ஒரு பக்கத்துல குவார்ட்டர்ஸ் இருக்கு, அதுக்கு விசிட்டிங் போயிருந்தேன். So I had been visiting to a certain. அதே தெருல 4-5 வீடு இருக்கு. Some 4 to 5 houses were there. இந்த வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வீட்டை தாண்டி அடுத்த வீட்டுக்கு போனோம். So I had to cross house after house. அந்த வீட்டில் நான் இந்த முதல் வீட்டுக்கு கார் வந்துச்சுன்னே அது எல்லாரும் வாசல் நின்று
அங்க நின்னு சொல்றாங்க பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். From distance they were just saluting me and wishing me. I said, praise the Lord. நான் அந்த வீட்ல இருந்து போற வரைக்கும் up to the time வாசல்லையே நின்னு they were standing at the gate. கம்பளம் விரிக்காத ஒரே ஒரு குறதான், ரெட் கார்பெட் விரிக்காத ஒரே குறதான். Not that they had laid a red carpet. அவ்வளவு பேர் நின்னு அப்படியே வருஷ ராஜ மரியாதையா கூட்டி போறாங்க. And they took me with a royal respect. எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ உள்ள போனா கேக் என்ன, வடை என்ன, காஃபி என்ன, ஒரே உபசாரம் பயங்கரமா இருந்துச்சு. The hospitality was great. எனக்கு அரண்டு போய்ட என்னடா நம்ம வீட்டில் இன்னைக்கு இவ்வளோ உபசாரமா இருக்கு. I could not understand the reason for it. என்கிட்ட என்ன எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. I said, why is it you're so joyful? Pastor உங்களுக்கு தெரியாதா? Pastor, whether you do not know. இன்னைக்கு ரிசல்ட். Today's result. நாலும் பாஸ். I have passed. ஓ அப்படியா? நாலும் பாஸா? So I have. என்ன சந்தோஷம். Look at the joy behind. அது என்னவோ தெரியலங்க. அடுத்த வருஷம் அதே லாலலாம். So next year the same thing followed. எனக்கு தெரியாத ரிசல்ட்னு. I never knew it was the day of result. நான் இந்த வீட்டை விசிட் பண்ணிட்டேன். I visited one house. அடுத்த வீட்டை விசிட் பண்ணிட்டேன். The second. அந்த வீடு கதவே திறக்கல. They never opened the last house. நானா போய் கதவை தட்டினேன். I went and knocked at the door. ஒரு 5 நிமிஷம் தட்டிருப்பாங்க. For 5 minutes I knocked. தட்டினா அந்த அம்மா மட்டும் வந்தாங்க. That mother came. சோத்திரம். So sorrowfully she கதை சொல்லலங்க, உண்மையை சொல்றேன். I'm telling you the truth. It's not a fable. நான் சொல்ற பரதாமா சொன்ன பார்த்தா so pitiable it was. சோத்திரம்னு சொல்லிட்டு காத்துல உள்ள போயிட்டாங்க. So she opened the door and just walked in. நானா சேரை போட்டு இழுத்து போட்டு உட்கார்ந்தேன். I took a chair and sat down. ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. For 5 minutes. அதுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்தாங்க. Then a mother came. என்ன சிஸ்டர், எனக்கு நான் என்னமோ யாரோ செத்து போயிட்டாங்களோ யோசித்தேன். I thought somebody has passed off. என்ன சிஸ்டர் இப்படி கவலையா இருக்கீங்க? Why you are grieving? என்ன சொல்றது? 2 பேர் attempt fail. So what to do? They have the children have failed. அப்ப 4 பேர் பாஸ் பண்ணா எங்களுக்கு கேக் என்ன காணிக்கை என்ன? For 4 people if they pass, குஷி என்ன? நீ ஃபெயில் ஆகணும் நான் சொல்லல. I don't say that you ought to பாஸ் ஆகணும். ஆனா உங்க சந்தோஷம் எங்க இருக்கு? Where is your happiness? ரொம்ப கூச்சலாதீங்க பாஸ் பண்ணிட்டேன்னு. அடுத்த அடி இருக்கு ஆக்குறது. வெற்றியானாலும் தோல்வியானாலும் மகிழ்ச்சி மார்க்கில் இல்ல, மகிழ்ச்சி கர்த்தர்ல. The joy is not in your marks, it should be. நிறைய பெற்றோர் மகிழ்ச்சியை மார்க்கில் வச்சிருக்காங்க. Many parents keep their happiness in marks. வெற்றி மார்க்கில் இல்லங்க. Not in marks. தேவ சித்தத்தில் இருக்கு. It's only in God's will. தேவன்ல மகிழுங்க. So you ought to be strengthened in God. தேவன்ல மகிழுங்க. என்னுடைய தங்கச்சிங்க விஜயா வந்தா, அவளுடைய பையன் ராணிப்பேட்டையில படிச்சான். So உதாரணம் சொல்றேன். I tell you an example. My sister's son படிக்கிற ஞானத்தை பார்த்துட்டு அந்த வாத்தியாரு ஹெட் மாஸ்டர் டிசைட் பண்ணிட்டாரு, இவன் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். The headmaster decided that he would come state first. இவன் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். That he is state first. அப்பா அம்மாவும் டிசைட் பண்ணிட்டாங்க இவன் தான் டாக்டர். The mother and father decided that he is a doctor. மார்க் வந்துச்சு. Mark came. 4 நாள் எழும்பல. 4 days he never rose up. 4 நாள் எழும்பலங்க அவன். 4 days he. நான் என்னன்னோ பேசி பார்த்தேன். I tried speaking. ஏன் எனக்கு பண்ணாரு? ஏன் எனக்கு இந்த வாத்தியாரே அருள்படி எப்படிடா உனக்கு இந்த மார்க் வந்துச்சு? The teacher was amazed. How come you receive these low marks? அவன் நினைச்சான் வாழ்க்கையே இனி இல்ல. So there is no other life. மார்க் போச்சு, வாழ்க்கையே இல்ல. Everything is gone. நான் என்னன்னோ சொன்னேன், டேய் கர்த்தர்ல மகிழ்றா, கர்த்தர் திட்டத்தின்படி செய்வார்டா, மார்க்காடா முக்கியம். அவன் 4 நாளாச்சு எழுப்பி கடைசியில முருகப்பா பாலிடெக்னிக்ல கட்டாயப்படுத்தி போனான். So out of compulsion he went to Murugappa Polytechnic. போகும்போதே சொல்லுவான், கடைசியில் அவனுக்கு ஒரு பேஜர், அப்போ பேஜர் இருந்துச்சு, பேஜர். They had a pager. அந்த பேஜார் கம்மியில் அதுல வேலை கிடைச்சு. அவன் சொன்னா பேஜார் பிடிச்ச வேலை போ. இன்னைக்கு அவன் ஒரு டாடா டிஎல்சியில் ஒரு பெரிய ஆஃபீஸர், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். He is an officer in Tata group of companies. அவன் டாக்டரா போற தேவ சித்தம் இல்ல. It was not the will of God. 4 பேருக்கு ஊசி குத்துறது ஆண்டவர் விருப்பம் இல்ல. God never had the wish that he should. இன்னைக்கு நினைக்கிறாங்க நான் இந்த மார்க் எடுத்தா டாக்டரா போயிருப்பேன். So high மார்க் இல்ல, அப்பாவும் பிள்ளை சேர்ந்து கட்டி பிடிச்சு அழுது நடக்கறாங்க.
father and son both hug each other and cry. இன்னைக்கு நிறைய பேருக்கு மகிழ்ச்சி எங்கங்க இருக்கு? What about the joy of many? மார்க்ல இருக்குங்க. It's there only in the உன் மகிழ்ச்சி எங்க தெரியுமா? உன்னை நடத்துகிற கர்த்தர்ல இருயா. So you should keep your joy in the கர்த்தர்ல Lord. மகிழ்ச்சியா உலகத்தாம் வாழ்ற மாதிரி மார்க்கையே பார்த்துட்டு உட்கார்ந்து. Got to joy in the Lord. அதுக்கு போட்டு பிள்ளைய போட்டு உதைக்கிறான். And they're scolding and beating the child for that. இன்னைக்கு மார்க்குக்காக பிள்ளை அடிக்கிற பெந்தகோஸ்தே விசுவாசிங்க உங்களுக்கு மண்டேல என்ன இருக்கும் எனக்கு தெரியாது. I do not know about the Pentecostal believers who scold the children for the marks. மார்க்ல இல்லங்க. It's not there in the marks. நடத்துகிற கர்த்தர்ல மகிழுங்க. You have got to rejoice in the Lord who கர்த்தர் leads you. அவனை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. God has a great plan regarding him. நீங்க படிச்சதுனால மேன்மையாற போறது இல்ல. Not that you have got to be அதுக்காக நீ படிக்காம போயிரலாம் சொல்லல. Not that you should go without education. பாஸ் சொன்னாரு நீ படிக்கவே வேண்டியலவா. The pastor had said so, now I don't need any education. பிரசங்கம் பண்றதுக்கே பயமா இருக்கு. I'm just scared to preach you people. ஆளுங்க நன்மையால எடுக்குது இல்ல எங்கடா கிடைக்கும் நமக்கு. Our people would not take the right side of the coin. They would try to find fault. படி. You ought to learn. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும். The horse is ready for the battle. ஜெயம் கர்த்தரால வரும். But the victory comes through the Lord. கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார் நினைச்சிட்டு நீ ஆயத்தம் பண்ணாம இருந்தறாத. You ought to prepare yourself that the Lord would give you the ஆயத்தத்தை நீ செய். You ought to do what you can. ஜெயம் அங்க இருக்கு. But the result is with the Lord. அதுக்கு அவரை பாருங்க. அவர்ல மகிழுங்க. Look at him. Rejoice in him. நான் சொல்லுவேன் அப்படியே கடந்து அழுதாங்க. எனக்கு ரெண்டு ஜெபம் பண்ண கூப்பிடுங்க. வாங்க ஸ்டார் ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு வேணாமா ஜெபம் வேணாமா. I called him for prayer. ஜெயித்ததும் வரல தோத்ததும் வரல. So now whether they have passed or failed, nothing came. இன்னைக்கு நாலும் கர்த்தர்ட்டே இல்லங்க. And all the four are there in the hands of the Lord. கர்த்தர்ட்டே இல்ல. They are there in the hands of the எங்க Lord. நம்ம மகிழ்ச்சி எதுலங்க இருக்கு? Where is your joy? வெற்றியும் தோல்வி இல்லங்க. Not in victory or failure. என்ன வந்தாலும் கர்த்தர்ல மகிழ்வேன். Come what may, I would rejoice in the Lord. தோல்வியா? If it is failure, கர்த்தர்ல மகிழ்வேன். I would rejoice in the Lord. பாஸ்டர் சாம் சுந்தரையா சொல்வாரு. Pastor Sam Sundaram used to say. காலஞ்சேந்திர சாம் சொல்வாரு. அவர் அவங்க அப்பா பேங்க் ஆபீசர். He was a bank officer. நான் ஏன் சொல்றேன்னு தெரியல. யாரோ ஒண்ணு நடுவே பிரயோஜனம் இருக்கும் போல இருக்கு. ஏன் சைடு மாதிரி போறேன்னு தெரியல. அவங்க அப்பா பேங்க் ஒரு மேனேஜர் பேங்க்ல மேனேஜர். His father was a manager in the bank. அப்போ பாஸ்டர் சாம் சுந்தர் பிகாம் ஆனர்ஸ். Pastor Sam ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணாரு. பிகாம் ஆனர்ஸ் படிச்சு பாஸ் பண்ணாரு. பிகாம் ஆனர்ஸ் படிச்சு முடிக்க ரொம்ப கஷ்டம். Very difficult to complete that. அவர் படிச்சு முடிச்சிட்டாரு. Somehow he completed. உடனே ஒரு பேங்க் மேனேஜர் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா பேர் குற்றாலம் பையனை அனுப்பி வையும் நம்ம பேங்க்ல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. So immediately the bank manager called his father and asked him. எல்லாம் வேலை ஜாப் ரெடி. The job was ready for him. அப்போ இவர் சாம்சன் பாஸ்டர் போனாராம். So Pastor தம்பி ரொம்ப சந்தோஷம். said, son, I'm very glad. ஆர்டர் கொடுக்க ரெடியா இருக்கேன். I'm prepared. ஆனா எங்களுடைய வழக்கத்தின்படி ஒரு கூட்டல் கணக்கு மட்டும் கூட்டி இருப்பான். ஒரு இன்டர்வியூ வச்சேன் அப்படின்னு வச்சிடுறேன். ஒரு 4 நம்பரை கொடுத்து கூட்ட சொன்னாரு. So he gave 4 numbers to calculate. இவருக்கு கேவலமா இருந்துச்சா. பிகாம் ஆனர்ஸ் படிச்ச எனக்கு 4 லக்க நம்பரை கூட்ட சொல்றாரு. இதுவா எனக்கு தெரியாது அப்படின்னு படல கூட்டி கொண்டு போய் கொடுத்தாரு. So he made the calculation and gave. அவரை மேல இங்களையும் பார்த்துட்டு He looked at him from top to bottom. தம்பி said, அவசரப்படாதீங்க. Son, do not hurry. Take your time. பார்த்து கூட்டுங்களாரா. இவருக்கு என்னடா தப்புன்னு சொல்லிட்டாரு. 4 நம்பரை கூட்டுறதுக்கு தப்புன்னு சொல்லிட்டாரு. திரும்ப வந்தாரு. திரும்ப கூட்டினா இன்னொரு ரிசல்ட் வருது. So he made the addition and another. திரும்ப கொண்டு போனாரு. So likewise he made several attempts. No. Look at it properly and add. ஒருக்கா இல்லங்க. Not once. 2 வாட்டி இல்ல. Not twice. 4 வாட்டி கூட்டினாரு. 4 times. 4 வாட்டி 4 ரிசல்ட் வந்துச்சு. So all the 4 times 4 answers came for him. சொன்னாரா? Said, தம்பி எக்ஸ்கியூஸ் மீ. He said, son, please excuse me. நான் அப்பாவுக்கு பண்றேன். I'll call you. நான் அப்புறம் பார்க்கறேன். ஏன்னா கணக்கு பேங்க் வேலையே கூட்டுற கணக்கு. நீ 4 நம்பரை 4 வாட்டி கூட்டுற இது என்ன? Accounting is the main work in the bank. நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். I'll ring him. இவருக்கு வேலை கிடைக்காது வெக்கல்ல. கணக்கு கூட்ட தெரியலன்னு சொல்லிட்டானே. Not that he never got it. பிகாம் ஆனர்ஸ் படிச்சிட்டு ஒரு கூட்டல் கணக்கில் தோத்து போயிட்டானே. He could not make an addition. அதோட வீட்டுக்கு வந்தாராம். So shame he returned. அப்பா கேட்டாரா என்னடா சொன்னாரு? The father asked him what. அப்பா சொன்னார். சரி வா பாயிட்டு வா.
Said, okay, you bring the carpet, let's pray. முழங்கால் போடுறான். கர்த்தரை தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. Offer yourself to the will of God and pray. Commit to ஆண்டவருக்கு ஒரு the mistake. திட்டம் இருந்துச்சுங்க. God had a plan. நம்முடைய for him. பிள்ளைகளிலே நம்மிலே ஒரு திட்டம் இருக்கிறது. God has a plan regarding us and our அதனால children. நம்முடைய மகிழ்ச்சி என்ன? What about a joy? நான் சொல்ல வெற்றியில மகிழ்ச்சி இல்ல. No joy and happiness. தோல்வியில துவன்றதும் இல்ல. Or no வாழ்க்கையில fainting என்ன in faith. நடந்தாலும் Come what may happen in our எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுங்க. One thing I know. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு And ஏதுவாக everything will work out for good அது for ஒண்ணு those who மட்டும் love. அஷூரன்ஸ் தெரியுங்க. That alone I know. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் Whatever- தேவன் நம்முடைய நன்மைக்காகவே Whatever God would do in our life, He would do it for our good. அதனால வாழ்க்கையில எல்லாம் மாறலாங்க. Everything may சூழ்நிலைகள் மாறலாம். Circumstances may change. வாழ்வு வரலாம், தாழ்வு வரலாம். The alone நஷ்டம் may come, வரலாம், a high may ஆசீர்வாதம் come. வரலாம். The blessing may எது come. வந்தாலும் Come what may. எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் நான் இருக்கிறேன். Being joyful under any என்னை circumstances. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே Because of Christ who strengthens எந்த நிலைமையிலும் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். I would joy always. நான் சந்தோஷம் எங்க இருக்கிறது? Where is your joy? கர்த்தருக்குள்ளே. Is there in the Lord? கர்த்தருக்குள்ளே. Is there in the Lord? நீங்க எந்த நிலைமையில போயிருக்கறாங்க, Whatever state you may be, உங்க சூழ்நிலையை மாற்ற முடியாது. your circumstances cannot மகிழ்ச்சியை be. கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாமல் தருகிறார். But God is able to give you abundance of joy. சூழ்நிலை இன்றைக்கு இரவு வந்தால் நாளைக்கு பகல் வரும். Today it may இன்னைக்கு be பகல் dark. வந்தால் நாளைக்கு ராவு வரும். So பகலையும் இரவையும் மாற்றவே முடியாது. you cannot change day and night. ஆனால் என்ன சூழ்நிலை வாழ்க்கையில வந்தாலும் Whatever circumstances come in your life, கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாய் I will இருப்பேன். joy in the Lord always. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. இரண்டாவது பலன் Second thing, எல்லா நிலைமையிலும் கர்த்தரிலே மகிழுவதற்கு. rejoice in the Lord always. கடைசியாக Lastly, ஏசாயா புஸ்தகம் the book of Isaiah, 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டார்கள். but அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஓட வேண்டியது, So we have got to நடக்க run, வேண்டியது we have got to எல்லாமே walk in our இருக்கு. ஆனா என்ன செய்ய மாட்டோம்னா What we would இளைப்படைஞ்சு மாட்டோம், சோர்வு அடையவே மாட்டோம். we would not be weary, we would not faint. ஹல்லேலூயா. Hallelujah. நான் சொல்றேன், நான் சோர்வு அடையலன்னு சொல்றவங்க யாருமே கிடையாதுங்க. There's none who could say that he's not weary. ஒரு பரிசுத்தவான் ஒரு விஷன் பார்த்தாராம். A saint saw a vision. அந்த விஷன்ல என்ன எழுதிச்சுன்னா, அந்த விஷன்ல சாத்தானுடைய ஆயுத பட்டறை என்று இருந்துச்சான். The armory of Satan. அதுக்குள்ள பார்த்தாராம். அங்க நிறைய ஆயுதம் போட்டு இருந்துச்சான். Not அதுல ஒரே ஒரு ஆயுதம் மாத்திரம் ரொம்ப மழுங்கி போயிருந்துச்சான். lot of weapons are there, one faded. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சோர்வுன்னு போட்டு. That is faint. இந்த சோர்வின் பட்டயம் தான் எல்லாருக்கும் பயன்படுத்துறான். The sword of weariness he இந்த uses it. சோர்வினுடைய பாதையை கடக்காத ஒரு பரிசுத்தவான் இல்லைங்க. There is not a single saint who has not crossed the path of நேற்றைக்கு faith. வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணி கர்த்தரே தெய்வம் என்று தேசத்தையே மனம் திரும்ப வச்ச எலியா அடுத்த நாள் போய் சூழச்செடிகளை படுத்துக்கிட்டு சோர்ந்து போய் போதும் கர்த்தாவே. Elijah, who shook the whole world and brought fire from heaven, the very next day he sat under a juniper tree and said, "Son of the Lord." How many of us would have said? நீங்க எல்லாம் பலசாலிகள், நான் பலவீனமான மனுஷன். நானே சொல்லியிருக்கேன், You may be full of strength. இந்த ஊழியம் போதும், Lord, this ministry is enough. இதுக்கு 10 மாடு வாங்கி மேய்க்கலாம். Better to graze a cows. நான் சொல்லியிருக்கேன், போதும், இந்த ஊழியம் போதும். Enough of this என்ன ministry. பிரயாசப்பட்டாலும் ஒரு போதும். Enough, Lord. நம்ம வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை சொல்லாத ஆளுங்களே கிடையாது. In the life of many, பெரிய பரிசுத்தவான் கூட Many இந்த saints பாதையை கடந்து போயிருக்கிறான். have crossed this path. போதும், என்னை எடுத்துக்கணும், Lord, you take என்னை me. எடுத்துக்கணும். Take me, O Lord. நான் சொல்லுவேன், ஆண்டவர் நிறைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறது இல்ல. The Lord never answers all the prayers. பதில் கொடுத்திருந்தாருன்னா Had he answered the prayers, நம்ம சபையில பாதி இருக்குமா இல்லையா தெரியாது. I do not know whether half of us would be present here or not. எத்தனை வாட்டி நம்ம சொல்லிருப்போம், போதும் ஆண்டவரே. How many times we would have uttered the word, enough. எங்கேயோ சாவு வருது, எனக்கு வர மாட்டேங்குதே ஆண்டவரே. Death is coming everywhere. What about me?
நம்ம ஜெபத்துல ஊக்கமா ஜெபிச்சிருக்கோம். எவெல்லாமோ சாவறான். How fervently would have... வர மாட்டேங்குதே ஆண்டவரே. So I am not able to die. கேட்டிருந்தா நீ எங்கேயோ போயிருப்ப. You would have gone elsewhere. ஆனா நல்ல ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கல. He never heard your prayer. ஒரு பெரிய பரிசுத்தவான் ஜெபம் பண்ணா, போதும்யா என் வாழ்க்கை போதும்யான்னு ஜெபம் பண்ணா. Said enough of my life. ஆனா ஆண்டவர் பதிலே சொல்லல. The Lord never answered him. அவன் போதும்னு சொல்லிட்டு படுத்துட்டான். ஊழியம் வேணாம், ஒண்ணும் வேணாம். He said I don't need the ministry. ஊழியம் எல்லாம் போதும். Enough of the ministry. எல்லாரும் முழங்கால மடக்கனவெல்லாம் நல்லா இருக்கும். நான் பக்தி வைராக்கியமா இருந்த நான் தான் அப்படி கஷ்டப்படுறேன். So I who was zealous for God, நான் ஏன் பக்தியா இருக்கணும்? போதும். Why I should be zealous? Enough. படுத்துட்டார். He just தூதன் வந்தான். The angel came. அவன் எழுப்பி woke him up. பாவி காக்காவாது 2 கறி துண்டு கொடுத்துச்சு. The raven என்ன கொடுத்தான்? ஒரு சொம்பு தண்ணியும் 2 காஞ்ச சப்பாத்தியும் கொடுத்துட்டு போயிட்டான். So he gave him a cruse of water. இவர் தின்னுட்டு படுத்துக்கிட்டார். போதும். He had that and lie down. திரும்ப வந்தான். Again he came. திரும்ப எழுப்புனான். He woke him up. எலியா எழுப்புப்பா. He said, Elijah, rise up. தூரம் போணும். You ought to walk a lot. பசியில சப்பாத்தி சாப்பிட்டாரு. So because of hunger he ate குடிச்சிட்டாரு. He had the வேதம் சொல்லுது. The word of God says. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா Kings 19. அந்த போஜனத்தின் பலத்தினாலே Through that வாசிங்க. 40 நாள் இரவு பகல் போஜனத்தின் பலத்தினாலே. எந்த போஜனம்? What was காஞ்ச சப்பாத்தியும் தண்ணியும். it? Was நடக்க முடியுமா? chapati and water. சொல்லுங்க. Can anyone 2 walk? சப்பாத்தியும் தண்ணி நடக்க முடியுமா? Can they walk with chapati and water? ஆனா தேவதூதன் சப்பாத்தியில பலத்துல இல்ல, அவன் ஒரு பலனை, உன்னதத்தின் பலனை கொடுத்துட்டு போனான். God, the angel of God gave him the strength from இப்போ above. இந்த பலத்தினால Because of the strength, 40 நாள் நடந்தாரியா. he walked for 40 days. எங்க வரைக்கும் நடந்தாரு? Where? தேவனுடைய பர்வதம் வரைக்கும் நடந்தாரியா. He walked unto Horeb, the நாம mountain of நடக்கணும் God. பிரதர். Lord, brother, நாம எல்லாரும் நடக்கணும். we all have got to எது walk. வரைக்கும் நடக்கணும்? To the end we are to walk. தேவனுடைய பர்வதம் வரைக்கும் நடக்கணும். Even to the mount of God we have got to பரலோகம் walk. வரைக்கும் நடக்கணும். We got to walk even unto heaven. சாவர வரைக்கும் நடக்கணும். Even unto death we have got to அந்த walk. பர்வதம் நடக்கணும்னா We got to நம்முடைய walk பலத்தினால முடியாது. We cannot walk with our strength. நம்முடைய சாமர்த்தியத்தினால முடியாது. Not with our talent. நம்முடைய அறிவினால Not முடியாது. through our knowledge. எனக்கு ஒரு பலன் தேவை. I need a strength. எனக்கு ஒரு பலன் I தேவை. need a power. என்னை பலப்படுத்தும் ஆண்டவர். Lord, strengthen me, O Lord. எது வரைக்கும் பலப்படுத்தணையா? How long you ought to be நம்முடைய strengthened? பரமராஜ்யம் வந்து சேர்ற வரைக்கும். Even up to the time I come to the heavenly kingdom. புது பலன் அடைந்து Having received new strength. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். And they would stir up the feathers and அவர்கள் fly. ஓடினாலும் இளைப்படைய They மாட்டார்கள். would never weary. அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக Even if they மாட்டார்கள். walk, they would not தேவ faint. பர்வதம் வரைக்கும் அவர்கள் போய் சேருவார்கள். They will walk to the mount of God and அருமையான reach. கர்த்தருடையவர்களே, Yes, dear நாம child. தேவ பர்வதம் வரைக்கும் போய் சேரணுமானா If you have to reach the mount of God, நமக்கு ஒன்று தேவை. we need one thing. ஆண்டவரே, Lord, என்னை பலப்படுத்துங்க. strengthen me, O Lord. என்னை பலப்படுத்துங்க. Strengthen me, my ஒரு God. உன்னதமான பலன். A heavenly strength, O Lord. என்னை சோர்ந்து போக கூடாது. I should not faint, O Lord. நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வராதபடி, That weariness may not come in our நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாய் ஓடி முடிக்க life. வேண்டுமானால், My life may be victorious. கடைசி வரைக்கும் நாம் போய் சேர வேண்டுமானால், Even if you have to reach to the end. நமக்கு ஒரு உன்னதமான பலன் நமக்கு தேவை. We need the strength from on high. உன்னதமான பலன் தேவை. We need the strength from above. சங்கீதக்காரன் சொன்னான், The psalmist says, 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்கள். Psalms 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து ஆ, அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களையும் நிரப்பும். ஆ. அவர்கள் பலத்தின் மேல் பலம் யாரு? அடைந்து யாரு? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறாங்க. Passing through the பாதை valley of என்னது? Baca. What about the path? பாதை என்னது? What about the path? அழுகை. The valley of Baca. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறார்கள். It's a valley of tears. They walk through. ஆனால் அந்த பள்ளத்தாக்கிலே சோர்ந்து போகல, They never became. பலவீனப்படல. They never அந்த became. அழுகையின் பள்ளத்தாக்கை நடக்கும் போதும் Walking through the valley of Baca. பலத்தின் மேல் பலனை அடைகிறார். They go from strength to strength. பாதை என்னது? What about the path? பாதை கண்ணீர். Path is full of tears. பாதை அழுகை. Full of tears. பரிசுத்தவான்களுடைய பாதை அழுகையாயிருந்தது. The path of saints were the path ஆனால் of அந்த tears. அழுகையில என்ன அடைஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, What did they attain? தாவீதை பற்றி சொல்லி இருக்கிறது, Regarding இனிமேல் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். He
wept up to the time he had no strength in himself. 1 சாமுவேல் 36 பலம் இல்லாமல் போக மட்டும் அழுதார். For Samuel 36, he never had strength even to cry. ஆனால் ஒன்று நடந்தது. One thing happened. கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினார். He was encouraged in the Lord. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு தான் ஒரு மனுஷனை பலப்படுத்துச்சு. That valley of Baca can strengthen a man. நான் சொல்ல அருமையானவர்களே, I tell you, dear ones, கர்த்தர் நம்மை கொண்டு போகிற பாதை எதுவா இருக்கலாம். The path that the Lord may take us. இந்த பாதையை கடந்து having walked that நாம் path, தேவ சந்நிதியிலே போய் நிற்க வேண்டும். you got to reach the presence of God. நான் தாழ்மையாய் பயத்தோடு நான் சொல்லுவேன். I tell you humbly and I tell you, ஒவ்வொரு நாள் ஒரு தேவ பலன் நமக்கு தேவை. Every day we need the strength of God. நம்முடைய சுய பலத்தினால் நம்ம சோர்வை அகற்ற முடியாது. Through human strength we cannot attain. எத்தனையோ வழிகளில் சத்துரு நம்மை சோர்ந்து போக பண்ணி The விடுகிறார். adversary would make us weary. நம்மை இளைப்படைய பண்ணி He விடுகிறார். would make us faint. ஆனால் நாம் மகிழ்ச்சியோடு போய் நிற்க வேண்டுமானால் We have to stand and reach joyfully. ஒன்றை மறந்து போகாதீர்கள். One thing you should not forget. ஆண்டவரே, Lord, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. the kingdom of God is not meat and drink. அவைகள் பரலோக சந்தோஷத்தினால் அடங்கி இருக்கிறது. So it's only, பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. so it's only in strength. தேவனுடைய ராஜ்யம் பலத்திலே இருக்கிறது. The kingdom of God is in தேவன் strength. நம்மை பலப்படுத்தி God has got to strengthen us. ஆண்டவரே, Lord, எதை குறித்து நான் சோர்ந்து போக மாட்டேன். I would not faint regarding anything. உன்னதத்தின் பலத்தினால் என்னை நிரப்பும். Lord, fill me with the heavenly strength, அந்த பலத்தின் மேல் பலன் அடைந்து that they may go from strength to என்னுடைய strength. பலனெல்லாம் ஒடுங்குற வரைக்கும் எனக்கு அழுகையின் பள்ளத்தாக்கா இருக்கலாம். Up to the time the strength fades, it may be the இனிமேல் valley path. அழுவதற்கு கண்ணீரே இல்லை No tears to weep. என்று சொல்லுகிற பாதையாய் இருக்கிறது. That may be the path. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறார்கள். they walk through the valley of Baca. பட் அந்த பள்ளத்தாக்கிலே தான் அவர்கள் பலனை அடைகிறார்கள். So only in that valley they பலனை get அடைகிறார்கள். strength. They receive strength. அங்கே தான் பலத்தின் மேல் It's only பலன். that. They go from பலத்தின் strength to மேல் strength. பலன். They go from strength to strength. எங்கே வரைக்கும்? Up to which place? கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேருகிற To வரை. the time they reach the kingdom of God. அதான் வேதம் சொல்லுகிறது, The word of God says, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாமல் you need not have to bother about it. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். So through prayer and supplication you எல்லா make known your புத்திக்கு needs. மேலான தேவ சமாதானம் A peace above the உங்கள் knowledge. இருதயங்கள் உங்கள் சிந்தனைகளை Your heart. கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். Preserve your உங்கள் heart இருதயம் and your உங்கள் imagination சிந்தனை and your thoughts. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சமாதானமாக இருக்க வேண்டுமானால் If it has got to be peaceful in Christ, எனக்கு ஒரு பலன் தேவை. I need a power. எனக்கு ஒரு பலன் தேவை. I need a power. இந்த உலகத்திலே உள்ள எத்தனையோ சூழ்நிலைகள் So many என்னை circumstances in the சோர்வுற world. பண்ணலாம். It may make us weary and faint. நான் எல்லா பயத்தோடும் சொல்லுகிறேன், I tell you with all fear, கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். the Lord is the one who கர்த்தர் strengthens என்னை me. பலப்படுத்துவார். The Lord would strengthen me. கர்த்தர் என்னை மகிழ்ச்சியாக The மாற்றுவார். Lord would make me joyful. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. கர்த்தர் என்னை சோர்வுற பண்ண மாட்டார். God would never make me weary. கர்த்தர் எனக்கு புதிய பலனை தருவார். God will give me new strength. நான் அவருடைய பரம ராஜ்யத்திலே போய் நான் சேருவேன். I would go and reach the heavenly நான் kingdom. சேருவேன். I would go and reach. எந்த சோர்வு என்னை பிடிக்க முடியாது. No weariness can grip நான் me. இளைப்படைய மாட்டேன். I would not become faint. தேவனே, Lord, என்னை பலப்படுத்தும். strengthen me, my God. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். Let us all stand up. ஒரு பெரிய பலன் இன்னைக்கு நமக்கு தேவை. We need a great strength. சாட்சியாய் வாழ பண்ணுவதற்கு ஒரு பலன் நமக்கு தேவை. We need a strength that may lead எல்லா a life of- சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு பலன் We தேவை. need a strength to be joyful under all occasions. தேவனுடைய ராஜ்யத்திலே போகும் வரைக்கும் பாதை அழுகையின் பாதையாய் இருந்தாலும் நாம் கடந்து போய் தேவ ராஜ்யத்திலே போய் சேர்வதற்கு பலன் தேவை. To reach the kingdom of God, though we walk through the valley of Baca, we ஆண்டவரே, need the strength. அந்த உன்னதத்தின் பலனால் என்னை நிறையும். ஆண்டவரே, Lord, fill us with a heavenly strength. அந்த உன்னதத்தின் பலனால் என்னை நிறையும். Fill me with a heavenly strength. என்னுடைய மாம்ச பலத்தினால் இது முடியாது. Not through my human strength, the என்னுடைய Lord. அறிவினால் முடியாது. Not through my knowledge. என்னுடைய அனுபவத்தினால் முடியாது. Not through my experience. பலம் உள்ளவனுக்காயிலும் பலவீனனுக்காயிலும்
நீர் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம். So it is a light matter for you to help the weak. இன்னைக்கு நாங்கள் பலவீனர்களாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். We come weak and தேவனே எங்களை பலப்படுத்தும். Lord, strengthen us. சொல்லுங்கள், ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும். Say, claim, ask God to give you உன்னதத்திலே உள்ள பலன் என்னை நிறைக்கட்டும். Let the strength from on high from me. ஆண்டவரே என்னை பலப்படுத்தி அனுப்பும். Lord, strengthen me. என்னை பலப்படுத்தி அனுப்பும். Lord, strengthen me and send me. என்னேல் ஒரு உன்னதமான பலன் இறங்கட்டும். Let a heavenly strength come down on me. நீங்கள் சோர்ந்து வந்திருப்பீர்களானால், If you have come here, நீங்கள் தளர்ந்து வந்திருப்பீர்களானால், if you have come in a நான் faint, சொல்வேன், தேவன் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். I would say God is able to இன்னைக்கு strengthen தேவன் you. உன்னை பலப்படுத்தி அனுப்புகிறார். God is able to strengthen தேவன் you. தம்முடைய ஜனத்துக்கு பலத்தை கட்டளையிடுகிறார். God commands strength to you. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. He has the strength of a unicorn. இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. There is none who can say that he is weak in ஒருவனும் Israel. இல்லை. Not anyone. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. Not one who is weak. தேவனே என்னை பலப்படுத்தும். God strengthen me, O Lord. கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள். Say boldly. கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள். Say boldly. எத்தனை பேருக்கு பலன் தேவை? How many of you need the எத்தனை strength? பேருக்கு பலன் தேவை? How many of you need the strength of இயேசுவின் God? நாமத்தில், In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் In the name of என்னை Jesus. பலப்படுத்தும். Lord, strengthen me, O என்னை Lord. பலப்படுத்தும். Strengthen me, my God. என்னுடைய வாழ்க்கை சாட்சியாய் மாறட்டும். My life has got to become என்னுடைய a life வாழ்க்கை of it. சாட்சியாய் மாறட்டும். My life should be a life of it. பலப்படுத்தும். Strengthen me, my God. ஓ பலப்படுத்தும் தூய ஆவியே, நிலை நிறுத்தும் தூய ஆவியே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, சொல்லுங்க, பலப்படுத்தோ தூய ஆவியே, என்னை நிறுத்தும் தூய ஆவியே, பலப்படுத்தும் தூய ஆவியே, நிலை நிறுத்தும் தூய ஆவியே, பலப்படுத்தும் தூய ஆவியே, நிலை நிறுத்தும் தூய ஆவியே, பலப்படுத்தும் தூய ஆவியே, நிலை நிறுத்தும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களிலே ஒருவராயிலும் பலம் இருக்கக்கூடாது. எங்கள் பலவீனம் அகலட்டும்.
உன்னதத்தின் பலத்தினால் எங்களை நிரப்பும். Strengthen us உன்னதத்தின் பலத்தினால் நிரப்பும். Strengthen us from the power from high. உன்னதத்தின் பலத்தினால் நிரப்பும். Strengthen us from the power from higher, Lord. Ukamara talara sandalari. Oh, Ravashabara. Hallelujah. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பலவீனங்களை அறிந்திருக்கிறவரே, Lord, when you know us, எங்கள் பலவீனங்களால் நாங்கள் செய்ய முடியாத காரியங்களை all the incidents that we cannot do, தேவ பலனால் செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். Lord, we believe through thy strength we are என்னை able to do. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே Through Christ who strengtheneth me. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I have the power to do எனக்கு everything. பலன் உண்டு. I have the strength to do நான் everything. மகிழ்ச்சியாய் இருக்க எனக்கு பலன் உண்டு. I have the strength to be joyful. சாட்சியாய் வாழ எனக்கு பலன் உண்டு. I have the strength to lead a joyful life. கடைசி வரைக்கும் வெற்றியாய் நடக்க எனக்கு பலன் உண்டு. Through Jesus, I have the strength to joy. என்னை பலப்படுத்துறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, we thank thee for strengthening us. ஒரு புதிய பலனோடு எங்களை அனுப்புறதுக்காக Lord, ஸ்தோத்திரம். thank thee for sending us with a new strength. ஆசீர்வதியும் Bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. the name of Jesus, my Father. ஆமென். Amen.